ஆக்ஷன் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பக்தி படத்திலும் நடித்துள்ளார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இறையருள் இயக்குனர் என 1980 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் பெயர் எடுத்த சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அல்ல. இவர் அதற்கு முன்பு உள்ள இயக்குனர் சங்கர் ஆவார். 1960 மற்றும் 70ஆம் ஆண்டுகளில் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் தான் பக்தி படங்களை இயக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இறையருள் சங்கர் பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் எம்ஜிஆர் போன்றவர்களை வைத்து கமர்ஷியல் படங்களை இயக்கிவிட்டு 1980 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் பக்தி படங்களை இயக்க தொடங்கினார். கேப்டன் விஜயகாந்த், நம்பியார், சீர்காழி சிவசிதம்பரம் போன்றோர் நடிப்பில் உருவான படம்தான் மீனாட்சி திருவிளையாடல் என்ற திரைப்படம். இறையருள் இயக்குனர் சங்கர் இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். 1989ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நடிகை ராதா போன்றோர் நடித்திருந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் நடத்திய திருவிளையாடல்களை புராண கதையின் அடிப்படையில் இறையருள் இயக்குனர் சங்கர் இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.